உங்க ஃபேவரட் டாப் குக்கு டூப் குக்கு சீசன் 2 ஷோவை இப்ப சாட்டர்டே அண்ட் சண்டே காலையில 9 மணிக்கு எல்லாருக்கும் முன்னாடி பார்க்க விரும்புறீங்களா? உடனே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப எதுக்குமா நீ இவ்வளவு கோவமா இருக்க? யாரோ சொன்னாங்க எனக்கு அம்மாவும் நீங்க தான். என்ன அம்மாவா நினைச்சிருந்தா இவ்வளவு தூரம் கெஞ்ச விட மாட்டாங்க. என்னடா எதுக்கு இப்ப அழுகுற? ஓ, அண்ணன் கோவப்பட்டதுக்காக இப்படி அழுகுறியா? ஏன்பா அண்ணி விழுந்ததுக்கு பதிலா இதே நான் விழுந்திருந்தா அண்ணன் எப்படி கோவப்பட்டிருக்குமா? உன்கிட்ட தானமா உன் அண்ணன் உரிமையா பேச முடியும். அப்பா, இதே வீட்டுல இத்தனை வருஷமா நான் இருக்கும்போது எனக்கு கிடைக்காததெல்லாம் அந்த கொஞ்ச நாள்லயே அன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதன எப்படி எடுத்துக்கணும்னு தெரியல. அம்மா, இதுதான் உன் குழப்பமா? நீ கபிலனுக்கு யாரு? தங்கச்சி. உன் அண்ணி அண்ணனோட மனைவி. அப்போ உன் அண்ணனோட மனைவி மட்டும் இல்ல, இன்னொரு குடும்பத்தில இருந்து உன் அண்ணனை நம்பி வாட வந்த பொண்ணு. அவளுக்கு ஒண்ணுன்னா உன் அண்ணன் தான் முதலாளா நிக்கணும். அன்னைக்கு வேணா அண்ணன் முதலாளா நிக்கட்டும், அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்காக அண்ணி அவங்க மேல தப்புன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அண்ணி என் மேல கோவப்பட்டது எந்த விதத்துலப்பா நியாயம்? அண்ணி வசதியான இடத்துல இருந்து வந்ததுனால தானே அண்ணி இப்படி எல்லாம் நடந்துக்குது? சொல்லுங்கப்பா. அமுதா, உன் அண்ணனை பத்தி நல்லா தெரிஞ்ச நாமளே இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. அப்படி பார்க்காதம்மா. அவன் புனிதாவ அவ வசதியை வச்சு ஒரு நாள் நினைக்க மாட்டான். அண்ணன் வேதனைப்படும், அண்ணி கஷ்டப்படுவாங்கன்னு என்ன கண்ட்ரோல் பண்றீங்களே? இதே அடுப்படையில நான் சின்ன வயசுல இருந்து சமைக்கிறேன். அப்பெல்லாம் அடுப்போட வென்டிலேஷனை பத்தி என்னைக்காவது அண்ணன் யோசிச்சிருக்கா? இல்ல மாசம் மாசம் மளிகை சாமான் வாங்க போறத பத்தி அண்ணன் என்னைக்காவது கேட்டிருக்கான்? இது வரைக்கும் வீட்லயும் வேலை செஞ்சுட்டு படிக்கவும் செஞ்சிருக்கேன். அப்ப கூட வீட்டு வேலைக்கு ஆள் வைக்கணும்னு அண்ணனுக்கு தோணவே இல்ல. அண்ணி வந்தது எப்படிப்பா இப்படி மாறிடுச்சு? என்ன படிச்ச முட்டாள்னு சொல்லிடுச்சு.